ஹலோ கைஸ், இங்கே பாருங்கள். நான் இப்போ வந்து உங்களுக்கு ரோல்ஸ் ராய்ஸ் காரை பற்றியான டீட்டெயில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நம்மக்கிட்ட ரியலான ரோல்ஸ் ராய்ஸ் கார் இல்லை. என்னோடய பையனோட பர்த்டேக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ண அவன் ஒரு கார் பிரியன். ஸோ அவனுக்காக நாங்கள் ஒரு பர்த்டே கிஃப்ட்டு ரோல்ஸ் ராய்ஸ் ப்ரெசென்ட் பண்ணோம் ஆல்மோஸ்ட் 2 to 3 years பேக். இப்போ அந்த கார் ஜஸ்ட்டு அவனுக்கு யூடியூப்பில் பண்ணணுன்னு ஒரு ஆர்வம். சரி, எதை பற்றி பண்ணலாங்கும்போது இந்த மாதிரி காரை பற்றியான டீட்டெயில்ஸ் கொடுக்கலாம், கொஞ்சம் கிளாரிட்டியாக, கொஞ்சம் கிளியராக, சின்ன குழந்தைங்களுக்கு தெரிகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்தோம். இப்போ நான் அவனுக்கு சொல்லி கொடுக்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் காரை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரோல்ஸ் ராய்ஸ் கார். இது ரோல்ஸ் ராய்ஸ் ஏன் இதனோட பேர் வந்துச்சு, இந்த கார் ஏன் ரொம்ப விலை அதிகம், யாரெல்லாம் வாங்கலாம், யாரெல்லாம் இதுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா, எதனால் எல்லாராலையும் வாங்க முடியல அப்படிங்கிற டவுட்டுக்கு எல்லாமே, உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே இங்கே ஆன்சர் கிடைக்க போகுது. நம்ம இந்த வீடியோ இப்போ பார்க்க போகிறோம். ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது ரோல்ஸ் இது ரெண்டுமே ரோல்ஸ் ராய்ஸ், இது ரெண்டுமே வந்து அந்த ஃபவுண்டரோட நேமு. ஒன்று ஆக்சுவலாக ரோல்ஸுங்கிறது என்னென்னா நத்திங் பட் சார்லஸ் ரோல்ஸ், அதிலேருந்து ரோல்ஸையும் ஹென்ரி ராய்ஸ் அப்படிங்கிறவரோட பேர்லேருந்தும் ராய்ஸையும் எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் ரோல்ஸ் ராய்ஸ்னு பேர். இதான் ஃபவுண்ட்ரு. இவங்க 2 பேர் எப்படி ஃப்ரெண்ட் ஆனாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக ரோல்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு சேல்ஸ் பண்ணுறவர், ஒரு சேல்ஸு ஆல்ரெடி அவர் ஒரு கார் கம்பெனியோட ஓனராக இருந்தார். தென் ராய்ஸ் வந்து, அதாவது ஹென்ரி ராய்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவார். அவருக்கு சின்ன வயசுலேருந்து சின்ன சின்ன பொருள், அதாவது எப்படி சொல்கிறது, ஏதாவது மேனுஃபேக்சர் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஒரு டைமில் அவர் நல்லா அது மேனுஃபேக்சர் பண்ணி அவர் ஃப்ரெண்டு மூலமாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அது ரொம்ப சக்ஸஸாக இருந்துச்சு. பட் சம்டைம்ஸ் அவர் போய் வரும்போது அவர் கார் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காரு. பட் அந்த கார் அவருக்கு ரொம்ப சௌகரியமாக கிடையாது, அசௌகரியமாக இருந்தது. ஸோ அவரே கஸ்டமைஸ் பண்ணினார். அதனோட அதாவது ரோல்ஸ் இருக்க மார்க்கெட்டிங் ஸ்கில்லும் ராய்ஸோட அந்த மேனுஃபேக்சரிங்கும் சேர்ந்து ரோல்ஸ் ராய்ஸ்னு ஒரு பிரம்மாண்டமானது கொடுத்துச்சு. இது யாரெல்லாம் வாங்கலாம், இல்லை யாரெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா அப்படின்னா, இது எல்லோரும் வாங்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. யாரெல்லாமே இன்வெஸ்ட் பண்ண, அதாவது 10 கோடி ரூபாய், இது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து 6.95 crore 10.48 crore வரைக்கும் இருக்குது. அதாவது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் மட்டும். நீங்கள் ஆன் ரோட் போகிறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆன் ரோட்னா டேக்ஸ் அது இது போய் இன்னும் ஒரு 6-7 கோடி ரூபாய் உங்களுக்கு சேர்ந்து வரும். ஸோ இதுதான் அந்த ரோல்ஸ் ராய்ஸோட ஹிஸ்ட்ரி. இப்போ நம்மக்கிட்ட நான் என் பையனுக்கு ப்ரெசென்ட் பண்ண கார் வந்து பேண்டம். பட் இதில் வந்து பேம்டன் இருக்கும். ஏன்னா எதனால் பேம்டன் இருக்கும் அப்படின்னா, காப்பிரைட் சம்திங் ஏதோ பிரச்சனை இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அதனோட ரிப்ளிக்காவாக இது பண்ணியிருக்காங்க. பட் எக்ஸாக்டாக என்னென்னலாம் ரியல் ரோல்ஸ் ராய்ஸ்க்கும் இதுலேயே இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். எல்லா கார்லேயும் கொடுத்துருக்க மாதிரி ஃப்ரண்டில் உங்களுக்கு ஒரு க்ரோம் ஃபினிஷ் பார்ட்ரு கொடுத்து உங்களுக்கு விண்ட்ஷீல்டு ஸ்க்ரீன் மிரர் கொடுத்துடும். ஆப்வியஸாக இது எதுக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரோட் விசிபிலிட்டிக்காக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு அந்த க்ரோம் ஃபினிஷ் வந்து இங்கே ஒரு ஆஸ்தட்டிக் லுக்கு கொடுக்கறதுக்காக இங்கே உங்களுக்கு, அதாவது விண்ட்ஷீல்டு ஸ்க்ரீன் மிரர்லேருந்து இங்கே வந்து பானட் வரைக்குமே உங்களுக்கு அந்த சில்வர் ஃபினிஷில் கொடுத்துட்டாங்க. இப்போ ஆக்சுவலாக என்னென்னா, நார்மலாக நம்மளாம் கார் வாங்குகிறோம் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும், ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அதை வச்சு நம்ம இது பண்ணிவிட்டால் நின்றுக்கும். பட் ஆனால் இது அப்படி கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணிவிட்டு இதுவே மேலே தூக்கி நின்றுக்கும். நம்ம எதுவும் அந்த இதில் எடுத்து ஸ்டிக் எடுத்து மாட்டணும்னு அவசியம் கிடையாது. இதுதான் ஃப்ரெண்டோட உங்களுக்கு லுக்கு.
இப்போ பானட் ஓப்பன் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா இதனோட கெப்பாசிட்டி, அதாவது இதனோட லிட்டர் பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம இந்தியன்ஸ் கார் எக்ஸாம்பிள் கிரிட்டா இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 2.5 அந்த மாதிரி தான் இருக்கும். இதனோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 6.75 லிட்டர். இதனோட சிலிண்டர் வந்து 12 சிலிண்டர் இருக்குது உங்களுக்கு, ஓகேங்களா. பவர் பார்த்திங்கன்னா 475 பிஹெச்பி ப்ளஸ் டார்க் வந்து 900 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதனோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 100 லிட்ரு கொடுத்துருக்காங்க. ஃபியூயல் கெப்பாசிட்டி 100 லிட்ரு. இதனோட மைலேஜு நம்ம தமிழ்நாடு சிட்டி இங்கே சிட்டி சைடு நம்ம ஓட்டோம்னா ஆவரேஜ் மைலேஜ் வந்து 4 to 5 கொடுக்கும். இதுவே நீங்கள் துபாய் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 to 9 கொடுக்கும், ஓகேங்களா. இதுதான் மைலேஜ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் இங்கே பாருங்கள் ஹெட்லேம்பு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஹெட்லேம்ப் பாருங்கள், நல்லா இங்கே பாருங்கள், நல்லா தெரியுது. ஹெட்லேம்ப் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது ஒரு சின்ன கார் தான், குழந்தைங்களுக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. பட் பார்த்து எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப் உங்களுக்கு வந்துடும். ப்ரொஜெக்டர் ஹெட்லேம்ப்பு ப்ளஸ் உங்களுக்கு இங்கே ஆப்வியஸாக இங்கே உங்களுக்கு 6.75 லிட்டர்னால் இன்ஜினும் நல்லாவே ஹீட் ஆகும். ஸோ அதை கூலிங் பண்ணுறதுக்காக ஏர் கட்டைன்னு இதுவும் உங்களுக்கு நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக என்னென்னா நைட் டைம்லலாம் உங்களுக்கு நல்லா ப்ரைட்டாக குடிக்கும். ஸ்டீல் இருக்கும்போது எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஒரு கிளிட்டராக நல்ல லுக்கு கொடுக்கல, அந்த மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து உங்களுக்கு அதனோட லோகோ கொடுத்துருக்காங்க ரோல்ஸ் ராய்ஸு. இங்கே ரோல்ஸ் ராய்ஸோட சிம்பிள் இருந்தது, என் பையன் வந்து உடச்சிட்டான். ஸோ அதனால் என்னால் அது காட்ட முடியல. அதுக்கடுத்தது பேண்டலும். ஆக்சுவலாக ரோல்ஸ் ராய்ஸோட அந்த காரோட நேம், அந்த இதனோட பேர் பேண்டலும். பட் இது சம் மிஸ்யூஸ்க்காக பேம்டன்னு சொல்லியிருக்கு. இங்கேயும் உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. கேமரா, ஃப்ரண்ட் கேமரா வந்துடுது, ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் வந்துடுது, ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம வரோம். R22. இப்போ நம்ம இந்தியன் கார்ஸ் எல்லாமே அதிகபட்சம் R16 17 இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க வீல் சைஸ்லாம். ஆனால் இதனோட வீல் சைஸ் பார்த்திங்கன்னா R22 கொடுத்துருக்காங்க. R22 அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்தியன் காரோட டோர் எல்லாம் எப்படி ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னா இங்கே ஃப்ரண்டில் நம்ம இப்படி ஓப்பன் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட்டு 90 டிகிரி மாதிரி தான், நல்லா கம்ஃபர்ட்டாக இது பண்ணுறதுக்கு. ஆனால் எல்லாருமே இப்படி தானே வரணும், அதாவது இங்கே ஓப்பன் பண்ணிட்டா இப்படி இந்த சைடு தானே ஓப்பன் ஆகிருக்கணும். ஆனால் இது பார்த்திங்கன்னா உல்ட்டாவாக இப்படி கொடுத்துருக்காங்க. இதுதான் ரோல்ஸ் ராய்ஸோட ஸ்பெஷல். இதில் ரொம்ப ஃபெமிலியர் அப்படின்னா 360 டிகிரி கேமரா. அதேசாக பேண்டலூம்னாவே ரோல்ஸ் ராய்ஸ்னாவே எல்லாமே பயங்கரமாக தான் கொடுத்துருப்பாங்க. அது ஓகே. இங்கே அடிஷ்னலாக உங்களுக்கு பாருங்கள், இங்கே எல்லாத்துக்குமே ஃபேமஸ்ஸு இங்கே வந்து அம்பர்லா வச்சுக்கலாம். நம்ம கார்லலாம் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து அம்பர்லா டிஃபால்ட்டாக வந்துடும். இந்த அம்பர்லா வந்து ஆக்சுவலாக என்னென்னா அம்பர்லாவோட பர்பஸ்ஸு நம்ம நினையாமல் இருக்கிறதுக்கு, பட் அம்பர்லாவே இதில் நினையாத இருக்குமா, ஓகே. அதே மாதிரி பின்னாடிலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா குஷன் டைப்பில் ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட்டு உங்களுக்கு வந்துடுது. ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டு வந்துடுது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஏசி வந்துடுது உங்களுக்கு, நல்லா இருக்குது. இந்த ஆர்ம் ரெஸ்ட்லாம் நல்லா இருக்குது. அதே மாதிரி 4 விண்டோவும் நான் எல்லாமே யூடியூப்லேயும் கொஞ்சம் யூடியூப்பு ப்ளஸ் விக்கிபீடியா இதிலலாம் கொஞ்சம் கேதர் பண்ணினேன். ஆட்டோ அப் அண்ட் டவுன் 1 டச்லேயே இதுக்கு வந்துடுது. அதே மாதிரி ஏ பில்லர் பி பில்லர் இது எல்லாமே உங்களுக்கு சில்வர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்க அப்படின்னா க்ரோம் ஃபினிஷ் டோர் ஹேண்டலும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்தது பேக் வந்தால் ஷார்ப் பின் ஆண்டனா வந்துடுது. டிஃபாகர் லைன் கூட வந்துடுது. இது ஆக்சுவலாக குட்டி
குட்டி உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில, இவ்வளோ மைன்யூட்டாக ஒரு சின்ன காரு தான், குழந்தைங்க விளையாடுறது தான். இது எப்படி இது பண்ணியிருக்காங்க, இங்கேயும் டிஃபாகர் லைன் சுற்றியும் ஒரு லுக்குக்காக க்ரோம் ஃபினிஷ் லைன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அதுக்கு அடுத்தது பூட் ஸ்பேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நல்லாவே இருக்குது. இது இவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு க்ளியராக தெரியுதுன்னு தெரில. பூட் ஸ்பேஸ் நல்லா இருக்குது. லெஃப்ட் அண்ட் ரைட்டு டர்ன் இண்டிகேட்டர் வந்துடுது. ரியர் பார்க்கிங் சென்சார் வந்துடுது, ப்ளஸ் ரியர் கேமராவும் உங்களுக்கு வந்துடுது. இதுதான் கார் ஆக்சுவலாக. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, சீட்டு, அதுக்கப்புறம் ஆம்ரெஸ்ட்டும் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், ஆம்ரெஸ்ட் இருக்குது, அதுக்கடுத்து சீட்டு இருக்குது. இங்கே இன்னும் பாருங்கள், இங்கே டிரைவர் சீட்டு பாருங்கள், சின்ன இது ஒரு பொம்மை கார் தான். இங்கே பாருங்கள், இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டத்துக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், அதுக்கு அடுத்தது இந்த சாக்கெட்ஸு எல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இது ரொம்ப இதாக தான் இருக்குது. அது சீட் மெமரி ஃபங்க்ஷன் இருக்கான். அது இல்லாமல் வெண்டிலேட்டட் சீட் இருக்கான், மசாஜ் இது இருக்கான், இது எல்லாமே இருக்குது. இதனோட இது வந்து வெயிட்டிங் பீரியடு வந்து 6 to 8 months இன்டர்நெட்டில் போட்டிருக்காங்க. தெரில, அது யார் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு தான். நம்மளால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. இது ஒரு லக்ஸுரி காரு. நம்மளாம் மாதத்துக்கு 10,000 ரூபாய்க்கு எல்லாடுறவங்க.